தான் இருக்கணும். அது போல் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இவருங்க முருங்கைக்காவும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இது போல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்காக நான் உங்களுக்கு சூப்பர் ரெசிபி. இதில் எனக்கு 5 காசுக்கு புண்ணியம் இல்லை, ஆனால் உங்களுக்காக கோடி ரூபா பெறும். இங்கே பாருங்கள், இந்த இலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும். இது பேர் வந்து முள்ளு முருங்கை. சில பேர் வந்து இதை கல்யாண முருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இலையால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி பார்ட்ஸ் எதுக்குமே இது யூஸ் இல்லை. ஆனால் இது எல்லாமே உள்ளே இருக்க பார்ட்ஸ்க்கு தான், அதாவது இது இன்டேக்காக எடுக்கிறப்ப தான் இது யூஸ் இருக்குது. இந்த இலை வந்து ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் அதை சரி பண்ணுங்க. அந்த பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு சளி, இருமல், தைராய்டு கூட இது சரி பண்ணும். முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது கர்ப்பப்பையை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும். உள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸுமே இது ஸ்ட்ராங் பண்ணும். ஒரு இலை அவ்வளோ நன்மை இருக்குங்க. ரொம்ப சாதாரணமாக நினைக்க வேணாம், இது எங்கே கிடைச்சாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து பிள்ளைங்களுக்குலாம் வந்து கிளைமேட் சேஞ்சில் வந்து சளி பிடிச்சிருக்கு, நீர் கோத்துருக்கு, பெரியவங்களுக்கே தலையெல்லாம் நீர் கோத்துருக்கு, இருமல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இது சரி பண்ணும். இதில் வந்து அடை செய்யலாம், தோசை செய்யலாம், குழம்பு வைக்கலாம், சூப்பு வைக்கலாம், துவையல் செய்யலாம். இது எல்லாமே இதில் செய்யலாம். ஆனால் எங்கள் வீட்டில் எப்படின்னா, எது செஞ்சாலும் பிள்ளைங்க தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நாங்கள் இது போல் பச்சையில மருந்து எடுத்தாலே நாங்கள் குழம்பாக தான் செய்வோம். இப்போ நானும் குழம்பு தான் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். ரொம்ப யூஸாக இருக்குங்க. எல்லா பிரச்சனையும் இதில் தீரும், நம்புங்க. இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இதில் வந்து டேஸ்ட் வித்தியாசம் இருக்குமானா அதுவும் கிடையாது. ஆனால் பெனிஃபிட் மட்டும் அவ்வளோ இருக்குது. இப்போ வந்து தம்ப்நெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் என்ன வச்சுருக்கேன், அதுக்கு இன்னும் எதுவுமே சொல்லலையே அப்படின்னா, நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து நான் ரெசிபி காட்டிட்டு அதை சொல்லவா, இல்லைன்னா சொல்லிவிட்டு ரெசிபியை காட்டவா? சரி விடுங்க, ரெசிபி அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்காகவே நான் இதை சொல்லிடுறேன். இப்போ வந்து குழந்தை நிறைய பேருக்கு இல்லை. அவங்க என்னன்னா போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுறப்போ பிரச்சனை இருக்கா, கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது, ஏதோ சம்திங் என்னவோ பிரச்சனை இருக்குது, அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா சீரியஸாக அவங்களுக்கான ரெசிபி இது இல்லை. குழந்தைக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணிட்டோம், எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எங்களுக்கு குழந்தையும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதுன்னா உங்களுக்கு நல்ல நேரம்னு நினச்சிக்கோங்க. ஏன் நல்ல நேரம்னா, இன்றைக்கி பட்டுதுன்னா இதுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரம் கிடைக்கும். இதுவே வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து இந்த பதிவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங் பீரியட் வேஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும் இல்லையா? அதுக்காக தான் இதை சொல்கிறது. இப்போ வந்து இந்த இலையை வந்து ஒரு 5 இலை எடுத்து, இங்கே பாருங்கள், இந்த காம்புலாம் இருக்கு இல்லையா, இந்த காம்பு மட்டும் எடுத்துட்டு, நாரை எடுத்து, இலையை மட்டும் இப்படி எடுத்து, மாதுளம்பழம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மிக்சியில் போட்டு, இந்த இலை ஒரு 5 இலை மட்டும் எடுத்து அதோடு போட்டு அடித்து வடிகட்டி வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வரணும். யார்? அந்த குழந்தை இல்லாத தம்பதியில் அந்த ஆம்பளை. அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்து மிச்சம் இருக்க ஜூஸ் இருக்குது, அதை நான் குடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் வேணாம், அதை அவரையே குடிக்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்யணுன்னா, தோசை மாவு இருக்கும் இல்லையா, அதில் 2 தோசை சாப்பிடுவேன், 3 தோசை சாப்பிடுவேன் அப்படின்னா, இதில் நீங்களும் 5 இலை தான் எடுத்துக்கணும். 5 இலையை எடுத்து மிக்சியில் அரைச்சி அந்த மாவோடு கலந்து தோசையாக சாப்பிட்டு வாங்க. இதில் வந்து உடனே ரிசல்ட் கிடைக்குமானா இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஆகும். இதுக்கு வந்து ஒரு 48 நாள், ஒரு 2 மாதம் வரைக்கும் போது நீங்கள் டைம் கொடுக்கணும். இந்த இலை வந்து எங்கே கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஷிஃப்ட் முறையில் வேலை செய்கிறேன், காலையில் நான் வீட்டில் இல்லை, நான் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் 3 நாளாவது இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்தால் எனக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருந்தால் என் கமெண்ட்ஸில் சொல்லணும். என் சேனலை லைக் பண்ணணும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதுக்கப்புறம் மிச்சம் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஏதோ வீடியோ போட்டிருக்கேன், ஏதோ ரெசிபி போட்டிருக்கேன்னு உள்ளே வந்தாங்களே, அவங்களுக்காக ஒரு ரெசிபி செஞ்சு காட்டணும் இல்லையா? இப்போ அந்த ரெசிபிக்கு நம்ம போயிடலாம். இல்லை எனக்கான பதிவு இதோட முடிஞ்சிடுச்சு, நான் போகிறேன்பா வெளியில் அப்படின்னு போகிறதா இருந்தாலும் போய்க்கங்க, இதோட ஸ்கிப் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் சொன்னது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோவை கண்டினியூ பண்ணாலும் பண்ணிக்கங்க. ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ வந்து இந்த குழந்தை இல்லாமல் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, அவங்க உண்மையாகவே மனசை கொஞ்சம் ஃப்ரீயாகவும் நிம்மதியாக வச்சுக்கணும். அட்வைஸுன்ற பேரில் நல்லது சொல்கிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் மனசை நோவடிக்க இந்த சொல்லுவாங்களே, இந்த இக்கு வச்சு பேசுகிறதுன்னு, அது போல் வந்து ஆறுதல் சொல்கிறேன்ற பேர்லேயே செம்ம கடுப்பு ஏற்றுவாங்க. இன்னும் குழந்தை இல்லையா, குழந்தை எப்போ பிறக்கும், இங்கே போங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் காதலையே வாங்காதீங்க. நல்லது நடக்கணும்னா டக்குன்னு நடந்துடும். அதுக்கு இந்த நேரம் காலம் இவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் போகிறப்ப ஃபுல்லாகவே துக்கம், கஷ்டம், அவமானம், அசிங்கம் இப்படி இருக்குது. ஐயையோ இதுலேருந்து கடந்து ஓடிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல்லே இருக்கீங்கன்னா, போய் பார்த்தா அது டெட் எண்டு. அவ்வளோதான். அது வந்து முட்டுச்சந்து அப்படின்னா, நான் எகிரி குச்சா போக முடியும்? திரும்ப ரிட்டன் தானே வருவோம். இப்போ வந்து போயிட்டு ரிட்டன் வர்றது ஆப்போசிட் இல்லையா? இப்போ போகிற ஃபுல்லாக எல்லாம் கஷ்டம். அப்போ ரிட்டன் வர்றது என்னவா இருக்கும்? இன்பம், சந்தோஷம், உற்சாகம், மகிழ்ச்சி இதெல்லாம் தானே. இதை தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கணும். இதை தான் நம்ம மனசில் எடுத்துக்கணும். சந்தோஷமாக இருங்க, நல்லது நடக்கும். அப்படி நல்லது நடந்துருச்சுன்னா, நல்லது நடந்துருச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இப்போ வந்து நாளைக்கு புது வருஷம் பிறக்குது. எல்லாருக்கும் என்னோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல தேக ஆரோக்கியத்தோட, மன வலிமையோடையும், சந்தோஷத்தோடையும், நிம்மதியோடையும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தோடு இருக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். என் குடும்பத்துக்கும் நான் வேண்டிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த இலையில் வந்து குழம்பு வச்சு தருவாங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாலாம் வந்து இதை நாங்கள் எப்பயுமே தொடர்ச்சியாக செய்கிற குழம்பு தாங்க. இதில் ஒரு சந்தேகம் கூட வரவே இல்லை. ஏன்னா நாங்கள் அவ்வளோ மக்கு. சாம்பார் ரசம் போல் வீட்டில் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மருந்து குழம்பு வைப்பாங்க. ஏம்மா இந்த கலரில் இருக்குது, எதுக்கு இதை சாப்பிடணும், இதனால் என்னம்மா நடக்கும்னு ஒரு வாட்டி கூட கேட்கல. சோறு போட்டால் போதும்னு சாப்பிட்டு போனவங்க. ஆனால் என் பிள்ளைங்க அப்படி இல்லை. இதெல்லாம் வச்சு கொடுக்குறப்ப ஏன் இதை சாப்பிடணும், ஏன் இது இந்த கலரில் இருக்குன்னுலாம் டவுட்டு கேட்டாங்க. அப்போ தான் வந்து இதை பற்றி கேட்டப்போ சொன்னாங்க, இது ஃபுல்லாக எவ்வளோ பாருங்கள், நம்மளுக்கு தெரியாமையே, நம்மளுக்கு எந்த விஷயமும் சொல்லாமையே, நம்மளுக்கு சாப்பாட்லேயே அவ்வளோ நல்லது நம்ம வீட்டில் செஞ்சுருக்காங்க. இப்போ இது தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கங்க. இந்த குழம்பு அவ்வளோ நல்லதுங்க, கர்ப்பப்பைக்கு அவ்வளோ நல்லதுங்க. குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். பீரியட்ஸ் பிரச்சனை இருக்க பெண்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த பிரச்சனை சூப்பராக தீந்துருவாங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இலையை இது போல் காம்பு இல்லாமல் முதல்ல கிள்ளி வச்சுக்கலாம். கிள்ளி நல்லா அலசி கொண்டு வந்துடலாம். இது பாருங்க, இந்த காம்புலாம் நமக்கு வேண்டாம். இந்த இலையை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. இது போல் பிச்சு நல்லா அலசிட்டு வந்துடலாம். இதில் மண் அழுக்கெல்லாம் இருக்கும், அதை நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இது கூட எண்ணெய் வச்சு அரைக்கணும்னு நான் காட்டுறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதான் சோம்புன்னு சொல்லுவோம். அது 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மிளகு, பூண்டு வந்து 1 பூண்டு முழுசாகவே இது போல் உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து அந்த இலையோடையே வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மிளகு சீரகத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இப்போ இலையை வச்சிடலாம். இந்த குழந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க சின்ன புதுசாக கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணுங்கள்லாம் பாவுங்க. கொஞ்சம் இந்த சளி பிடிச்சா வீட்டில் பெரியவங்க இருந்தால் பிரச்சனையே இல்லை. பெரியவங்க இல்லாமல் அந்த குழந்தைய வச்சுக்கிறது அவ்வளோ கஷ்டங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மன உளைச்சல் தான் வச்சுக்கோங்களேன். சில பிள்ளைங்களுக்கு சளியே பிடிக்காது, எது கொடுத்தாலும் சாப்பிடும், அதெல்லாம் தங்கம். ஆனால் சில பிள்ளைங்கள்லாம் சளி பிடிச்சா 6 மாதம் கூட மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சொல்லவே முடியாதுங்க. அது போல் கஷ்டமாக இருக்க பிள்ளைங்கள்லாம் கண்டிப்பாக இந்த குழம்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டுமா, நிச்சயமாகவே சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிற பொருள். சீரகம் எல்லாமே பாருங்கள், நம்ம வீட்டிலையே இருக்குது. வைத்தியம், கடுகு, வெந்தயம், இது எல்லாமே மருந்து தான். நம்ம தாளிக்கிறப்ப சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க, கொஞ்சம் கடுகு அதிகமாகிட்டாலே ஐயோ தாளிப்பில் அதிகமாகிட்டா கத்த கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. கரெக்டாக போட வேண்டிய பொருளை ஒவ்வொரு எந்த ரெசிப்பியில் போடணுமோ அதை போட்டு தான் ஆகணும். அப்போ தான் அதோட பலன் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்க 5 பெட்டியோடவா சூப்பரான மருந்து பொருள்லாம் எங்கேயும் கிடைக்கும். பூண்டு வச்சு இப்போ அரைச்சிக்கலாம். இது போல் ரெசிபிலாம் நமக்கு வந்து வீட்டில் நார்மல் குழம்பு போலேயே எதை பற்றியுமே சொல்லாமல் நார்மலாகவே நம்ம உடம்புல வந்து சேர்றா போல் வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. எந்த பலனோ எந்த பற்றியுமே சொல்லாமையே நம்மளுக்கு நல்லதை சாப்பாட்லேயே நம்ம அம்மாலாம் செஞ்சுருக்காங்க. நம்மளும் இதெல்லாம் வந்து விட்டுறாமல் செஞ்சிட்ருக்கணும். இப்போ நான் வந்து இந்த ரெசிபி ஏன் செய்கிறேன்னா, நான் வந்து ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு கடுகு குழம்புன்னு ஒன்று போட்டுருந்தேன். அப்போ அதில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க,
என் பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்து 30 நாள் ஆகுது, பால் இல்லை, பால் பத்தலை, அதுக்கு ஏதாவது ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போது என்னோடய சிச்சுவேஷன் என்னென்னா, நான் வந்து இன்னும் வந்து நான் எலிஜிபிள் ஆகலை. என் சேனல் வந்து இன்னுமே வந்து இது ஆகலை. இப்போ சும்மா தோராயமாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. என் பேஷனுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து நான் என்னோடய வீட்டில் இருக்க கேட்டு ஒன்று செய்கிறப்போ வீட்டில் இருக்க காசுக்கு செம்ம கடுப்பாகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, நம்ம செஞ்சு நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ரெசிபி எங்கள் வீட்டில் யாருக்கும் குழந்தெல்லாம் பிறக்கலை. இப்போ நான் அந்த ரெசிபிலாம் செஞ்சால் கண்டிப்பாக கீழே தான் ஊற்றணும். அப்படிலாம் நான் ஒரு ரெசிபி செஞ்சு கீழே ஊற்றினேன்னா என்னெல்லாம் வீட்டை விட்டு திருத்தியே விட்டுருவாங்கங்க. அதுக்காக தான் அப்போ யோசித்தேன், சரி அந்த ரெசிபி பண்ண முடியாது, ஆனால் இந்த ரெசிபி நம்மளுக்கு தெரியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு, சளிக்கு, கர்ப்பப்பைக்கு, இது போல் இவ்வளோ நன்மை தர இந்த ரெசிபி இருக்கப்போ இதை செய்யலாம். இது யாருக்கு யூஸ் ஆகணுமோ அவங்க பார்த்தா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவை போடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம அள்ளிடலாம். இப்போது இந்த அம்மியை கழுவி இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். நான் ஒரு 10 மாங்காய் வத்தலை ஊற வச்சுக்கிறேன். இதில் வந்து காய் போடாமல் செய்யலாம். உங்களுக்கு வேணாம், காய் எதுவுமே வேணாம்னா நீங்கள் அப்படியே செஞ்சுக்கோங்க. புளி வந்து பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு கொஞ்சம் புளியை அதிகமாகவே சேருங்க. இதையும் ஊற வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேருங்க. எண்ணெய் சூடாகட்டும். வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் பொரியுது. பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். இது வதங்கட்டும். பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இலையை போட்டு நம்ம வதக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போட்டோம். இப்போ இது கூடயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது வந்து நம்ம மிளகு வச்சுருக்கோம், அதனால் காரத்தை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் இதோடையே வதக்கி விடுங்க. என்ன காய் சேர்க்கணுமோ அந்த காயை இப்போ சேர்த்துடலாம். நான் முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன். நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அம்மி கழுவி அந்த தண்ணியை இப்போ சேர்க்கலாம். இதை வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க தான் சாப்பிட்ணுன்னா இல்லைங்க. நம்மளுக்கு இதை நார்மலாக சாப்பாடுக்கு எப்படி குழம்பு வைக்கிறோமோ வீட்டில் டெய்லி, அது போல் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை வந்து பழக்கம் பண்ணிக்கங்க. உடம்புல உள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ரொம்ப உறுதியாக்கிடுங்க. உப்பு சேர்த்துடலாம். இது கொதிக்கட்டும். அப்புறம் புளி ஊற்றலாம். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ புளியை சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய் வத்தல், அதையும் சேர்த்துடலாம். இதில் வந்து தக்காளி போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஏன் இதில் புளி ஊற்றணும் அப்படின்னா, எந்த ஒரு மருந்து பொருள் செஞ்சாலும் அதில் இருக்க நன்மை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கே புளி தாங்க உதவி செய்யும். அதனால் நம்ம புளி ஊற்றி தான் ஆகணும். என்னவோ போங்க, எனக்கு தெரிஞ்ச எல்லா ரெசிப்பியும் நல்ல நல்ல ரெசிப்பிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன லாபம்? கையில் இருக்க காசை தூக்கி கார் மேலே வச்சுட்டு வெறும் கையை காட்டுவாங்க இல்லையா பாஸ்கரன் படத்தில், அது போலலாம் சொல்லக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குறப்ப கீழே லைக் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் இருக்கும். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடணும். இதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் கருவாடு கூட போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். ரொம்ப பேசியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா, எப்படி இதில் இருக்க நன்மையெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லணும், பொறுத்துக்கங்க. நான் அதனால தான் டீட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காக கொஞ்சம் லென்த்தான வீடியோவாகவே இருக்குது. இது வந்து தேவைப்படுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு வந்து மருந்து குழம்பு எப்பயுமே திக்காக அப்படியே துவையல் மாதிரிலாம் ஆகக்கூடாது. கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்றா போல தான் இருக்கணும். அது போல் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இவருங்க முருங்காவும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இது போல் ஊற்றி சாப்பிட்ற போல் இந்த திக்னஸ்லேயே எடுத்து ஊற்றி சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய்.